ஹிந்தினா பிடிக்காது, சனாதனினா பிடிக்காது, ஹிந்தி பிடிக்காதுன்னு கிடையாது, ஹிந்தி திணிப்பு தான் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் யார் சொல்றாங்க? ஹிந்தி திணிப்பு வந்து பண்ணும்பொழுது பின்னால் உட்காந்துக்கிட்டு வரலாறு படி ஏன் சுட்டுத்தல இந்த பசங்களை சொன்னது யாரு? ராஜாஜியா சொன்னது? ஈவேரா ராமசாமி நாயக்கர் தான் சொல்லியிருக்காரு. பெரியார் என்ற ஊர் படிக்கின்ற ஈவே ராமசாமி படத்துல வந்து பக்த வச்சனம் வந்து எங்களுக்கு டிஸ்டன்ட் ரிலேஷன். பாவம், அவர் வந்து ரொம்ப சாஃப்டான மனிதன். அவரை திருப்பி விட்டு லூஸ்லி பேஸ்ட் ஆன் ஃபேக்ஷன் போட்டு என்ன அதே படத்துல காமராஜரை காமிக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த சமயத்துல காமராஜர் அவர்கள் இருந்தார் இல்ல? ஆமா. ஆனா காமராஜர் நீங்க என்ன பார்த்து சொன்னாருன்னா, இது வந்து ஐ ரெட் எக்ஸாக்ட்லி காமராஜருடைய ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு மத்திய அரசோட முடிவு, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு. ஸோ தமிழை பாதிக்காம நாம ஹிந்தியை கூட கொஞ்சம் கொண்டு வரலாம்னு சொன்னது காமராஜர். பட் நீங்க கை கோத்துட்டு ஆடுறாங்களே திமுகவும் காங்கிரஸும், இப்ப அதை பத்தி ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்ப டக்குனு திணிச்சிட்டு போய் நீங்க பக்தவச்சனம் மேல போய் கை கோத்துட்டு ஆடினது வந்து பாஜகவும் திமுகவும் தானே இப்ப இல்லையே. ரீசெண்ட் டைம்ல பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா இது வந்து அது வந்து திமுகவும் பாஜகவும் கை கோத்து ஆடல, பராசக்தியும் பாஜகவும் வச்சுப்போமா? பராசக்தி பாஜக இல்லைங்க, இது வந்து சென்டரும் ஸ்டேட் மத்திய அரசும். இதுதான் பிரின்சிபல். நீங்க அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் நீங்க படிங்க, அரசியல் சாசனம். ஒரு மாநிலம் ஒழுங்காக இயங்கணும் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக நினைத்து செயல்படணும். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கோட்பாடு. ஃபெடரலிசம் உடைய கோட்பாடு இது. அப்பதான் நாடு வளர்ச்சி அடையும். ஆமா, இவங்க வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்காங்களே. சொல்றது மட்டும் எங்களுக்கு காசு கொடுக்கல, அவங்க தனியா இருக்காங்க, ஹிந்தி திணிப்பி வச்சு உனக்கு காசு கொடுக்கலாம். 2004 2014 எவ்வளவு மாநிலத்துக்கு காசு நம்ம எடுத்தோமோ, டாக்ஸ் டெவல்யூஷன். நீங்க நிர்மலா சீதாராமன் அம்மா சொன்னதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, எவ்வளோ டாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு 3 மடங்கு இந்த 2014 2024 வரைக்கும் இந்த 10 வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம். 3 மடங்கு.